ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான சிம்பிளாக நினைச்சோடனே கூடிய மாதிரி ஒரு டிசர்ட் ஒன்று தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு கஸ்டர்ட் மில்க் ஒன்று செய்யணும். அதுக்கு 4 முட்டைன்ற மஞ்சள் கருவு எடுத்துருக்கிறேன். அடுத்து போட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். முதல்ல மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் சீனியை போட்டுட்டு சீனி கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. சீனி கரைஞ்சா பிறகு ஒரு டீஸ்பூன் அளவில் சோளன் மாவையும் போட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவில் வெனிலா எசன்ஸையும் போட்டுட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி இந்த கஸ்டர்ட் மில்க் ஒரு காஃபி ஃப்ளேவரில் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவில் காஃபியும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் நல்ல ஸ்ட்ராங்காக விருப்பம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1.5 டீஸ்பூன் அளவில் போட்டாலும் ஓகே. நான் ஒரு டீஸ்பூன் அளவில் போட்டுட்டு நல்ல வடிவாக ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இந்த முட்டை மஞ்சள் கருவை நல்லா அடிச்சிடுங்க. இப்போ மாதிரி அடிச்செடுத்தாச்சு. இப்போ இது அங்கால வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் 800 ml அளவில் பசுப்பாலை நல்லா கொதிக்கக்கூடாது. சாடியாக கொதிச்சு கொண்டு வார மாதிரி இருக்கிற பருவத்தில் அந்த சைட்டில் வரும்படிய பபிள்ஸ் மாதிரி அந்த நேரத்தில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் மிக்ஸையும் இதுக்குள்ளே போட்டுட்டு கை விடாமல் ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்கோ. அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கொள்ளணும். கையில் வச்சிங்கன்னு சொன்னால் முட்டை மஞ்சக்கரை திரைஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ அடுப்பு அளவாக வைங்கோ. வச்சுக்கொண்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இப்போ சூப்பராக இதையும் நல்ல வடிவாக காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு இதை கட்டாயம் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு வச்சா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இனி இன்னொரு பாத்திரத்தில் நாங்கள் ஒரு சோஸ் ஒன்று காய்ச்சோணும். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவில் ஃப்ரோசன் ராஸ்பெரிஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு கப். உங்களுக்கு ராஸ்பெரிஸ் கிடைக்காட்டி நீங்கள் ப்ளூபெரிஸோ ஸ்ட்ராபெரிஸோ இல்லாட்டி செரி பழம்ஸ் எதென்றாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துட்டு ஒரு கப் அளவில் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் சீனியை போட்டுட்டு சீனி சாடியாக கரைஞ்சி வர அளவுக்கு எடுத்தால் பேச காய்ச்சி மசிச்சொன்னும் விடாதேங்கோ. அது முழுசாக இருந்தால் தான் பழம் நல்லா இருக்கும். இப்போ இதையும் நல்லா வடிவாக இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு இப்போ நீங்கள் எப்போ இந்த டெசர்ட் சாப்பிட போகிறீங்களோ அந்த நேரத்தில் அதுக்கு நாங்கள் அடியில் ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வச்சு ஒரு பேஸ் ஒன்று செய்யணும். அதுக்காக நான் அன்றைக்கி வீட்டில் செய்த ஒரு பட்டர் கேக் தான் பாவிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி கடையில் வாங்குகிற பட்டர் கேக்கும் இதுக்கு பாவிக்கலாம். நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பட்டர் கேக் எப்படி செய்கிறேன்ட்டு போட்டிருக்கிறேன். விருப்பண்டா பாருங்கோ. இப்போ எல்லாத்தையும் ஒரு குட்டி துண்டாக வெட்டிட்டு கேக் துண்டில் வெட்டிட்டு நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் இந்த கேக்கை நடுவில் அடுக்கி போட்டு இந்த கஸ்டர்ட் மில்கையும் நல்லா அந்த கேக் துண்டுகள் மூழ்கிற அளவுக்கு பாலை விட்டுட்டு மேலே கொஞ்சமாக இந்த ராஸ்பெரி சோஸையும் விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பரான டேஸ்ட் சொல்லி வேலையில் அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த காஃபி ஃப்ளேவரோட சேர்த்து சாப்பிட்ற கட்டாயம் செய்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.